எல்லோருக்கும் வணக்கம். டிடிடி திருப்பதி திருமலா தேவஸ்தானம் மூலமாக மார்ச் மாசத்துக்கான டிக்கெட் மற்றும் வைகுந்த துவார தரிசனம் ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுக்கான டிக்கெட் விவரங்களை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். டிடிடி மார்ச் மாதத்துக்கான கோட்டா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 300 ரூபாய் சிறப்பு டிக்கெட்டும் ஸ்ரீவாணி பிரேக் தரிசனுக்கான டிக்கெட் இது ரெண்டையும் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. மார்ச் மாதத்தோட புக்கிங் ஸ்டேட்டஸ் என்ன மற்றும் வைகுந்த துவார தரிசனத்திற்கான டிக்கெட் ப்ரொசீஜர் என்னன்றதை பற்றி இப்போ கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். மார்ச் மாதத்துக்கான டிக்கெட் 18ஆம் தேதி, இந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்தாங்க. 18ஆம் தேதி மூலவருக்கு நடக்கக்கூடிய முக்கியமான தேவைகளான சுப்பிரபாதம், அஷ்டதள பத்மாராதனா, அர்ச்சனா மற்றும் தோமால சேவை, இந்த 4 சேவைக்கு உண்டான எலக்ட்ரானிக் லக்கி டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய டிக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பம் பண்ணாங்க. 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் இருந்தது. இதில் யார் வேணால் கலந்து கொள்ளலாம். இதில் சில 12 மணிக்கு 20ஆம் தேதி 12 மணிக்கு லக்கி ட்ரிப் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தகவல் கொடுக்குறாங்க. எஸ்எம்எஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா நீங்கள் 22ஆம் தேதிக்குள்ளே பணத்தை கட்டி இந்த சேவையில் பங்கு பெறலாம். முக்கியமாக இந்த சேவையின் சிறப்பம்சம் என்ன என்றால், நீங்கள் மூலவருக்கு மிக அருகில் நின்று இந்த தரிசனத்தை பார்க்க முடியும். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த தரிசனம். அதனால் இதில் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட் அலாட்மெண்ட்டு கிடைக்கிறது. இது முதல் அப்டேட்டு. அடுத்ததாக பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய மற்ற சேவைகள் ஆரம்பித்தார்கள். 21ஆம் தேதி இன்று காலை சரியாக 10 மணிக்கு ஆர்ஜித சேவைக்கான டிக்கெட் புக்கிங் ஆரம்பமானது. ஆர்ஜித சேவையில் முக்கியமாக கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, சகசர தீப அலங்கார, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த 4 சேவைகளுக்கான ஆர்ஜித சேவை டிக்கெட் இன்று காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தாங்க. கரெக்டாக 10 மணிக்கு லாகின் நாம் பண்ணும்போது 4 நிமிஷம் வெயிட்டிங் டைம் காமிச்சது. 4 நிமிஷம் வெயிட்டிங் டைம் முடிஞ்ச உடனேயே மார்ச் மாதத்துக்கான எல்லா தேதிகளும் க்ரீன் கலரில் தெரிஞ்சது. நம்ம முயற்சி செய்து பார்த்ததில் எல்லா தேதிகளிலும் டிக்கெட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்க்கும்போது முக்கியமாக கல்யாண உற்சவம் மற்றும் ஊஞ்சல் சேவா, இந்த 2 சேவைகள் வெகு சீக்கிரமாக புக் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா இந்த கல்யாண உற்சவம் மற்றும் ஊஞ்சல் சேவா இது ரெண்டும் கோயிலுக்கு உள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வு. அதனால் இதில் பார்ட்டிசிபேட் செய்வதற்கு மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆவலும் இருந்தது. அதற்கு அடுத்ததாக சகசர தீப அலங்காரம் மற்றும் ஆர்ஜித பிரம்மோற்சவம் இதற்கான டிக்கெட்டுகள் தீர ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 30லிருந்து 40 நிமிடம் வரைக்கும் இந்த புக்கிங் ஆனது நடைபெற்றிருந்தது. 40 நிமிஷத்துக்கு அடுத்தது எல்லா தேதிக்கான இந்த 4 நிகழ்வுகளும் முடிவு பெற்றது. என்னுடைய அனுபவத்தின்படி பார்க்கும்போது பிசியில் இருக்க மூலமாக வெப்சைட் மூலம் நான் புக்கிங் செய்ய ஆரம்பித்தேன். அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. மொபைல் டேப்லெட்லேயும் மொபைல் ஆப் மூலமாக நாம் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் பண்ணி அதன் மூலமாக டிக்கெட் புக் செய்யலாம். இருந்தாலும் வெப்சைட் மூலமாக பிசியில் செய்யும்போது அகன்ற ஸ்கிரீனில் புக் செய்வதற்கு வாட்டமாக இருக்கிறது. அதே சமயத்தில் 4 சேவைகளுக்கும் உண்டான காலிடங்கள் தெளிவாக தெரிகிறது. ஸோ நான் பிசி மூலமாக வெப்சைட்டு ப்ரிஃபர் பண்ணுறேங்க. அப்போ உங்களுக்கு எது சௌகரியமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ஜித சேவைக்கு மார்ச் மாதத்துக்கான ஆர்ஜித சேவை இன்று 10:40 எல்லா ஸ்லாட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதத்துக்கான ஆர்ஜித சேவா கோட்டா முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு விர்ச்சுவல் ஆர்ஜித சேவைக்கான புக்கிங் மற்றும் அதற்கான தரிசனத்துக்கு உண்டான தேதிகள்
ஸ்டார்ட் பண்ணாங்க. விர்ச்சுவல் ஆர்ஜித சேவைக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், ஆர்ஜித சேவையில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ண உடனே குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட டைமில், அதாவது கல்யாண உற்சவம் 12 மணிக்கு இருக்குங்க, அடுத்து ஊஞ்சல் சேவை 1 மணிக்கு இருக்கும், 3 மணிக்கு வந்து ஆர்ஜித பிரம்மோற்சவம், 5 மணிக்கு வந்து சகசர தீப அலங்காரம் இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் பர்சனலி அட்டன் பண்ண முடியும். அது அட்டன் பண்ணிட்டு கூடவே சுவாமி தரிசனம் பண்ண முடியும். ஆனால் விர்ச்சுவல் ஆர்ஜித சேவை என்பது ப்ரொசீஜர் வந்து வேற. அதில் வந்து 2 ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று வந்து விர்ச்சுவல் ஆர்ஜித சேவைக்கான தேதியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த தேதியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதற்கு அடுத்த நாளிலிருந்து என்னைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியும். விர்ச்சுவல் ஆர்ஜித சேவையில் வந்து நீங்கள் திருமலையில் போய் இந்த சேவையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து 300 ரூபாய்க்கான தரிசன டிக்கெட் வழியாக தான் நீங்கள் வந்து போக முடியும். இது வந்து முக்கியமான ஒரு மாறுதல். ஆர்ஜித சேவையில் நீங்கள் டிக்கெட் வச்சு சேவையில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சும் அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் செய்ய முடியும். விர்ச்சுவல் ஆர்ஜித சேவையில் வந்து நீங்கள் சேவையில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆனால் அந்த டிக்கெட்டை வைத்துக்கொண்டு 300 ரூபாய்க்கான ரோலை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். அதற்கான புக்கிங் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க. ஸோ 3 மணிக்கு ஆரம்பிச்சது அப்புறம் கூட விரைவாக புக்கிங் ஆரம்பிச்சதுங்க. பட் இருந்தாலும் இது 300 ரூபாய் டிக்கெட்டு வழியாக செல்வதனால் அதற்குண்டான டைம் வந்து எப்பயும் போல 2 மணிலேருந்து 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிறதுனால இந்த டிக்கெட் வந்து இன்னும் ஃபுல்லாகலை. இன்னும் சில தேதிகள் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் உற்சவம் வந்து கப்பல் டிக்கெட் 2 பேர் வந்து கண்டிப்பாக அந்த டிக்கெட் வாங்கணும். மற்ற 3 சேவைகள் வந்து மேக்சிமம் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து 2 டிக்கெட் புக் பண்ணலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கல்யாண உற்சவம் சீக்கிரம் புக் ஆகிடுது. மற்ற சேவைகள் வந்து சிங்கிள் டிக்கெட்டுங்கிறனால அதுவும் வந்து சீக்கிரமாக புக் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் ஆர்ஜித சேவைக்கு நீங்கள் 25ஆம் தேதி சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா 24ஆம் தேதிக்கு முன்னாடி எந்த ஒரு தேதியிலையாவது நீங்கள் முதல்ல விர்ச்சுவல் ஆர்ஜித சேவை புக் பண்ணணும். அந்த தேதிக்கு அடுத்த நாளுக்கு அப்புறம் தான் வந்து உங்களை சுவாமி தரிசனம் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மார்ச் 14ஆம் தேதிக்கு விர்ச்சுவல் ஆர்ஜித சேவை புக் பண்ணீங்க அப்படின்னா அப்பயே வந்து கீழே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் தர்ஷன் அவைலபிலிட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த தர்ஷன் அவைலபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தேதிகள் வந்து உங்களுக்கு கிரீன் கலரில் காமிக்கும். ஸோ 14ஆம் தேதி விர்ச்சுவல் புக்கிங்க்கு 15ஆம் தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே வேணால் நீங்கள் போய் அந்த தேதியை செலக்ட் பண்ணி கீழே வந்து டைம் ஸ்லாட் காமிப்பாங்க. 2 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 6 முதல் 8 ஸ்லாட் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எந்த ஸ்லாட் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்லாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் 2 மணிலேருந்து 4 மணி உண்டான ஸ்லாட் வந்து சீக்கிரம் புக் ஆகிடுது. நைட்டு ஸ்லாட்டு, அதாவது ஒரு 8 மணி 9 மணிக்கான ஸ்லாட்டுகள் வந்து இப்பொழுதும் வந்து இடம் காலியாக இருக்குது. ஸோ யாருக்காவது மார்ச் மாதம் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் ஆர்ஜித சேவை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து அநேகமாக பொது தரிசனம் 300 ரூபாய் டிக்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து சீக்கிரம் முடிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் யாராவது டிக்கெட் 500 ரூபாய் கொடுத்து செல்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறவர்கள் இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். மார்ச் மாதத்துக்கான அடுத்த புக்கிங் வந்து திங்கட்கிழமை 23 டிசம்பர் அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து அங்க பிரதட்சணம்கான புக்கிங் ஆரம்பிக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 700லேருந்து 800 டிக்கெட் வரைக்கும் கொடுப்பாங்க. இது வந்து ஃப்ரீ டிக்கெட் தாங்க. இதுக்கு வந்து பணம் கட்ட வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது அன்னைக்கு வந்து மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கான டிக்கெட் வந்து ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா 65 வயது முடிஞ்சிருக்கணும். உங்களுடைய கணவரோ அல்லது மனைவி அவங்க தான் வந்து இதில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ரீ டிக்கெட்டு. இதுக்கு வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. ஸோ 3 மணிக்கு வந்து இந்த டிக்கெட் வந்து ஆரம்பிக்குது. சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள்,
மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு உண்டான சேவை வந்து திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமை வந்து மார்ச் மாதத்துக்கான புக்கிங் கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த இதை வந்து 26ஆம் தேதி தான் வந்து பொது தரிசனம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 26ஆம் தேதி வந்து ரூ. 300க்கான சிறப்பு தரிசனம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்குது. ஆனால் உங்களுக்கு ரூ. 10,500 கொடுத்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு மூலமாக விஐபி தரிசனம் பெற வேண்டும் அப்படின்னீங்கன்னா அதை வந்து நீங்கள் 25ஆம் தேதி அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து மார்ச் மாதத்துக்கு உண்டான பாக்கி இருக்கக்கூடிய சேவைகள். ஸோ 26ஆம் தேதி அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ரூ. 300க்கான ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்றைக்கி 26ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து இந்த சேவை மற்றும் ரூ. 300 டிக்கெட்டில் புக் பண்ண இவங்களுக்கு உண்டான தங்குமிட வசதி அகாமடேஷன்ஸு திருப்பதி, திருமலா இந்த 2 இடத்துல வந்து எங்கே வேணாலும் தங்கிக்கலாம். அதற்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் 26ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து திருப்பதி, திருமலா இந்த 2 இடத்துலையும் வந்து ஆன்லைன் டிக்கெட்டு மூலம் நீங்கள் புக் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து இது வந்து எனேபிள் பண்ண முடியும். அதனால் டிக்கெட் இல்லாமல் இனிமேல் திருமலையிலையோ திருப்பதியிலையோ ரூம் கிடைக்கிறது வந்து சான்சஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஆர்ஜித சேவை புக் பண்ணியிருந்தீங்களோ இல்லை விர்ச்சுவல் ஆர்ஜித சேவை மூலமாக தர்ஷனுக்கு புக் பண்ணியிருந்தீங்களோ இல்லது ரூ. 300 சிறப்பு டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தீங்கன்னா 26ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல புக் அகாமடேஷன் அப்படின்னு வந்து உங்களுக்கு லிங்க் எனேபிள் ஆகும். ஸோ அந்த லிங்க் எனேபிள் ஆகும்போது கிளிக் பண்ணிங்கன்னா அது மூலமாக வந்து திருப்பதி அல்லது திருமலை இந்த இடத்துல வந்து 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு தான் வந்து உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட்டு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு 15ஆம் தேதி தர்ஷன் அப்படின்னா 14ஆம் தேதியோ அல்லது 15ஆம் தேதியோ இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாளுக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த கேலண்டரில் வந்து காமிக்கும். ஸோ இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணி அதுலேயும் வந்து உங்களுக்கு டைம் ஸ்லாட் இருக்கும். காலையில் 6லேருந்து 12, அப்புறம் 12லேருந்து ஈவினிங் 6, அப்புறம் ஈவினிங் 6லேருந்து நைட் 12 அந்த மாதிரி டைம் ஸ்லாட் இருக்கும். அந்த டைம் ஸ்லாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த நேரத்துக்கு புக் பண்ணி அந்த நேரத்தில் போய் நீங்கள் சிஆர்ஓ சென்ட்ரல் ரிசர்வேஷன் ஆஃபீஸ்லேயோ இல்லை கீழ் திருப்பதியில் வந்து ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், அப்புறம் மாதவம் காம்ப்ளெக்ஸ் இந்த 3ல் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல போய் உங்களுடைய அகாமடேஷன்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மார்ச் மாதத்துக்கான புக்கிங் நிலவரம் இப்போதைக்கு இதுதான். அடுத்தது வைகுண்ட ஏகாதசிக்கு உண்டான ரூ. 300 மற்றும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு இதையும் வந்து இந்த பீரியடில் வந்து புக்கிங் நடக்குதுங்க. ஸோ ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு அதுக்கான ரூ. 10,500 சிறப்பு தரிசனம் வந்து திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு நடக்குது. திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு நடக்குது. அடுத்தது அதுக்கு உண்டான ரூ. 300 வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ரூ. 300 வைகுண்ட துவார தரிசனம் டிக்கெட் வந்து நடக்குதுங்க. இதை தவிர டிக்கெட்டு புக்கிங் செய்யாதவர்களுக்கு வசதியாக கீழ் திருப்பதியில் மொத்தம் 8 இடத்துல வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வைகுண்ட துவார தரிசனத்துக்கு அலாட்மெண்ட் செய்கிறாங்க. ஸோ இந்த தடவை வந்து இந்த 8 இடத்துல எங்கே வேணால் நீங்கள் இந்த 10 நாளைக்கு உண்டான டிக்கெட்டுகளை வந்து அன்னன்னைக்கு காலையில் அநேகமாக 2 மணிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைமில் போய் அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நேராக தரிசனத்துக்கு போய் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல். ஸோ பக்தர்கள்லாம் இதை உபயோகப்படுத்தி கொண்டு உங்களுடைய அனுபவங்களை வந்து கமெண்ட் மூலமாக தெரிவிக்கிறதுக்கு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.